ஃபோன்பே யூசர்ஸ்க்கு வந்து ஒரு குட் நியூஸ் வந்து வந்திருக்கு. இது வந்து ஃபோன்பே யூசர்ஸ்க்கு மட்டும் இல்ல, ஃபோன்பே நிறுவனத்துக்குமே இது வந்து குட் நியூஸ் சொல்லலாம். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா அந்த யூபிங்கிறது ஒரு கட்டாயமான ஒண்ணா ஆயிருச்சு. டெய்லியுமே நம்ம வந்து யூஸ் பண்ற மாதிரியான ஒரு வழக்கத்துக்கு வந்துட்டோம். இதுல ஃபோன்பே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நிறுவனமா வந்து இருந்துட்டு இருக்காங்க. சோ ஃபோன்பே யூசர்ஸ்க்கு முன்னாடி ஃபோன்பே நிறுவனத்துக்கு என்ன குட் நியூஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து ஆன்லைன் பேமெண்ட் அக்ரிகேட்டர் அப்படிங்கிற ஒரு ஃபுல் டைம் லைசன்ஸை வந்து ஃபோன்பேக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இந்த லைசன்ஸ் கொடுக்கறனால அந்த ஃபோன்பே நிறுவனத்துக்கு என்ன லாபம் அப்படிங்கறத பார்க்கலாம். இதற்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோன்பே அப்படிங்கிற நிறுவனம் வந்து இந்த பேங்கோட டை அப் வச்சு தான் வந்து இயங்கிட்டு இருக்கும். அது மூலமா தான் டிரான்சாக்ஷன்லாம் நடக்கும். இப்போ இந்த ஆன்லைன் பேமெண்ட் அக்ரிகேட்டர் லைசன்ஸ் மூலமா பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு கேட்வேவா மாற போறாங்க. இதனால பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ஷாப்பிங் வந்து பண்றீங்க, அதுக்கான பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த பேமெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன்பே மூலமா வணிகர்களுக்கு வந்து போற மாதிரி ஒரு கேட்வே வந்து செட்டப் பண்ண போறாங்க. உதாரணத்துக்கு நம்ம வந்து ஏற்கனவே உள்ள இந்த ரேசர் பே கேட்வே வந்து தெரியும் நமக்கு எல்லாத்துக்குமே. சோ அதே மாதிரி ஃபோன்பேவும் இப்போ வந்து வரப்போகுது. இது வந்து ஆர்பிஐயோட நேரடி கட்டுப்பாட்டுல வந்து வரப்போகுது. இதனால பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆன்லைன் ஸ்கேம் வந்து தடுக்கப்படும் அப்படின்னா பண மோசடிகள் தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ரேசர் பே ஃபோன்பே எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆர்பிஐயோட நேரடி கண்காணிப்புல இருக்க போறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுல ஃபோன்பே யூசர்ஸ்க்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பயன் வந்து இருக்குது. கண்டிப்பா வந்து நம்ம பண்ண டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இனிமே சேஃப்டியா இருக்கும். அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஃபோன்பேல 65 கோடி யூசர்ஸ் வந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட நாடு ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா 4.5 கோடி வணிகர்கள் வந்து இவங்க கிட்ட வந்து இருக்காங்க. இவங்க நிறுவனத்தை யூஸ் பண்ணி நெட்வொர்க் யூஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. டெய்லியும் பாத்தீங்க அப்படின்னா நாடு ஃபுல்லா 36 கோடி பாத்தீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வருஷத்துக்கு 150 ட்ரில்லியன் டிரான்சாக்ஷன் வந்து நடக்குது ஃபோன்பே மூலமா. ஆர்பிஐ கொடுத்திருக்க இந்த லைசன்ஸ் மூலமா ஃபோன்பே யூசர்ஸ்க்கும் சரி ஃபோன்பே நிறுவனத்துக்கும் சரி ஒரு குட் நியூஸ்னே சொல்லலாம். அமேசான் மாதிரியான பெரிய நிறுவனங்கள் வந்து இந்த லைசன்ஸ்க்காக போட்டி போட்டு இருக்க நிலையில ஃபோன்பேக்கு வந்து இந்த லைசன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திப்போம்.